பவன் கல்யாண் மாதிரி எதனா ஒண்ணு பார்த்துட்டு வந்து இவன் ஆக்டிங் பண்ண போறான். இப்போ எங்க பவன் கல்யாண் வந்து சைக்கிள் ஓட்டினாப்ல, எங்க அண்ணனும் சைக்கிள் ஓட்டிட்டாரு. பவன் கல்யாண் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களை எடுத்து கொஞ்சம் மாதிரி போட்டோஸ் வந்திருக்கும், எங்க அண்ணனும் குழந்தைங்களை எடுத்து கொஞ்சிட்டாரு. பவன் கல்யாண் வந்து பாத்தீங்கன்னா சர்ச்சுக்குள்ள போயிட்டு அப்படியே வழிபடுற மாதிரி இருக்கும், எங்க அண்ணனும் வந்து சர்ச்சுக்குள்ள போயிட்டு வழிபட்டாரு. அதுல இன்னொரு காமெடி என்னன்னா, பவன் கல்யாண் வழிபடும் போதும் ஒரு முஸ்லீம் லேடி இருக்கும், எங்க அண்ணன் வழிபடும் போதும் ஒரு முஸ்லீம் லேடி இருக்கு. ஏண்டா காப்பி அடிக்கிறீங்களா? அதை கூட சேர்ந்தாடா காப்பி அடிப்பீங்களா? நான் தெரியாம கேக்குறேன். அதை கூடவா? பவன் கல்யாண் அம்பு விட்டாரு, எங்க அண்ணனும் அம்பு விட்டுட்டாரு. பவன் கல்யாண் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய பிரச்சாரம் அப்போ கல்யாணம் ஆன ஒரு தம்பதியை கூப்பிட்டு ஒரு போட்டோ போஸ் எடுப்பாரு. அது மாதிரி இன்னைக்கு எங்க அண்ணன் பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆன தம்பதி கூட ஒரு போஸ் எடுத்துட்டாரு. ஏங்க பவன் கல்யாண் பண்ண எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் காப்பி பண்ணியாச்சு. இப்போ ஒன்னே ஒண்ணுதான் பாக்கி, அது நாளைக்கு நடந்துரும். என்னன்னா ஹாஸ்பிட்டல்ல பவன் கல்யாண் படுத்துக்கிட்டு குளுக்கோஸ் ஏத்திட்டு இருப்பாப்ல, அதே மாதிரி எங்க அண்ணன் நாளைக்கு படுத்துக்கிட்டு குளுக்கோஸ் ஏத்துவாரு. எங்கன்னா பிரச்சாரம் நடக்கும்போது அடே அடே மயங்கி விழுந்து பாருங்க தமிழ் மக்களே, உங்களுக்காக சுத்தி சுத்தி நான் டயர்ட் ஆயிட்டேன் பாருங்க, மயக்க போட்டு விழுந்துட்டு எனக்கு குளுக்கோஸ் ட்ரிப்ஸ் எல்லாம் ஏறுது, தயவு செஞ்சு விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருங்க. எல்லாமே ஏங்க படம் தான் தெலுங்கு படத்தை பார்த்து காப்பிச்சிங்க, மகேஷ் பாபுவை பார்த்து காப்பி வச்சுங்க, வந்த அந்த அங்க இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து காப்பி வச்சுங்க. சினிமால அரசியல்ல கூடவா காப்பி அடிக்கணும்?